ஹலோ மை யூடியூப் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு பெரிய இன்ட்ரோலாம் கொடுக்க தெரியாது. என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெருசாக எடிட்டிங் ஃபில்டர் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி பம்ப் பண்ணுறீங்க, எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க, எப்படி ஷெட்யூல் பண்ணி பம்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நானும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அப்படி இருந்தும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சரி, ஓகே, ஒரு லாங் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் நைட்டு யூஸ் பண்ணது லேட் நைட் ஆனதுனால நான் அப்படியே வாஷ் பண்ணாமல் வச்சுட்டேன். எல்லாமே தனித்தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். நான் இந்த லவ்லாப்போட பாட்டில் கிளென்ஸர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, ஸோ நல்லாவே இருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் லிக்விட் நம்ம அதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அதிலே சோக் ஆகி இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ரஷ் வச்சு தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த லிக்விட் ஒரு ஸ்பூன் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஃபோம் வரும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அதுலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் இந்த ப்ரஷ் வச்சு தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்டரையே நீங்கள் தொட்டு தொட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஃபோம் வரும். நம்ம அந்த ஃபேட்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த எட்ஜஸ்லலாம் நல்லா க்ளீன் பண்ணணும் பொறுமையாக. சரி, பிசு பிசுன்னு இருக்கும்ல, அப்போ தான் ஸ்மெல்லும் வராது. ஸோ நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 பாட்டில் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் ரேராக தான் பாட்டில் ஃபீடிங் கொடுக்கறதுனால நான் இந்த ஒரு பாட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். பாப்பாவும் பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலை தான் லைக் பண்ணி குடிக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் நிப்பிள் ப்ராப்ளம் அதிகமாக இருந்ததால் நான் மோஸ்ட்டாக பாட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் ஃபீடே பண்ணவே முடியாது. பாட்டிலில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி அதை ஹைஜீனிக்காக வச்சு கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ எனக்கு ஓகே, எனக்கு பெயின்லாம் எதுவும் இல்லாதனால நான் டேரெக்டாக தான் ஃபீட் பண்ணுறேன். எப்போயாச்சும் ரேர் தான் நான் பாட்டில் ஃபீட் பண்ணுறது. வெளியே எங்கேயாச்சும் போகிறேன்னா மட்டும்தான் மில்க் பம்ப் பண்ணி வச்சுட்டு போகுவேன். இன்றைக்கி உங்களுக்காக மட்டும்தான் நான் பம்ப் பண்ணி இன்றைக்கி க்ளீன் பண்ணி எல்லாமே வீடியோ காமிக்கிறேன். எனக்கு நிப்பிள் பெயின் எவ்வளோ இருந்துச்சுன்னா நான் 4 டேஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு சிவியராக இருந்துச்சு. எனக்கு பிளாக்கே ஆகிட்டு இருந்துச்சு. ப்ரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மில்கே வரல, அப்படியே ஃபுல்லாக கல் மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே என்னோடய பெயினெல்லாம் டாக்டர் எல்லாமே பார்த்துட்டு பயந்துட்டாங்க. அப்புறம் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தா அப்புறம் நார்மல் தான், பிளாக் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பம்ப் பண்ண சொன்னாங்க. பம்ப் பண்ணதும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பாட்டில் மில்க் ஃபுல்லாமே பிங்க் கலரில் வந்துச்சு. டாக்டர் இது பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண வேணாம், கீழே கொட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபீட் பண்ணும்போது தான் எனக்கு நல்லா ஒயிட்டாக மில்க் வந்துச்சு. அதுலேருந்து எனக்கு இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமே இல்லை. அந்த அளவுக்கு நான் பெயினை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். இது நிறைய பேருக்கு சொன்னால் புரியாது. நீ ஒழுங்காக பால் குடிக்கல, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ ஒழுங்காக பால் கொடு, பம்ப் பண்ணாத, அதெல்லாம் பண்ணாதான் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன சொன்னாங்க. அழுவேன் உட்காந்துட்டு. சரி, கஷ்டமாக இருக்கும், நம்ம பண்ணுறதா தப்போ அப்படிலாம் நினைப்பேன். பட் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், யார் சொல்கிறதையும் நம்ம கேட்க வேணாம், நம்ம பாப்பாவை நம்ம நல்லபடியாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய மைண்டுக்கு என்ன தோணுதோ சர்ச் பண்ணி அதை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாட்டிலெலாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அதில் 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு பாட்டிலை எடுக்கணும். டாக்டர் சொல்லுவாங்க, பாட்டில் ஃபீட் பண்ணேன்னா உங்ககிட்ட பாப்பா பால் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டாக்டர்கிட்ட நம்ம எதுவுமே பேசவே முடியாது. அதுக்கு பதிலாக பாலாடை ஃபீட் கொடுக்க சொல்லுவாங்க. பாலாடையில் கொடுக்கும்போது பாப்பாவுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. எல்லா பாலுமே வேஸ்ட்டாக போகுது. ரொம்ப அழுகுறாங்க. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், காப்பர்லேயும் கொடுக்க ட்ரை பண்ணோம், பட் குடிக்கல. அதுக்கப்புறம் தான் நான் இந்த பாட்டில் வாங்கியிருந்தேன். பாட்டிலை குடிக்க ஆரம்பித்ததுலேருந்து நல்லாவே அவங்க குடிக்கிறாங்க. பால் வேஸ்ட் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா தான் என்னோடய பாப்பா வெயிட் கெயினே ஆனாங்க. அந்த காலத்தில் அந்த பாட்டில்லாம் வேறு. இப்போ பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக பாட்டில்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு. ஸோ நம்ம பாட்டிலுக்கும் நம்ம நிப்பிளுக்கும் டிஃப்ரென்ஷியேட் இல்லாத அளவுக்கு கூட பாட்டில்ஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை பண்ணிடணும். அந்த வாட்டரோடு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஃபேனில் வச்சிங்கன்னா எல்லா வாட்டருமே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, எல்லா பாட்டிலுமே ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஆல்ரெடி மார்னிங் எழுந்ததும் பாப்பாவுக்கு நான் டேரெக்டாக ஃபீட் பண்ணிவிட்டேன். பேலன்ஸ் இருக்க பாலை தான் நான் உங்களுக்கு பம்ப் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டில் எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். பம்பை ஃபிட் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பம்ப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு ப்ரெஸ்ட்டில் 5 மினிட்ஸ் தான் பால் இருந்துச்சு. பிகாஸ் பாப்பா எல்லாமே குடிச்சிட்டாங்க.
ஸோ அதில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 400 ml தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 minutes கேப் விட்டுட்டு அண்ட் இன்னொரு ப்ரெஷ்ஷில் வந்து அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes கேப் விட்டுட்டு நான் இன்னொரு ப்ரெஷ்ஷில் வந்து பம்ப் பண்ண போகிறேன். அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து 14 minutes கிட்ட வந்துச்சு. ஸோ மில்க் வந்து அதில் டாட்டாக வந்ததுனால எனக்கு இன்றைக்கி அவ்வளோ நேரம் ஆச்சு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணாமல் நீங்கள் பம்ப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 15 minutes to 20 minutes ஆகும் ஒரு ப்ரெஷ்ஷில். அவ்வளோதான் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து பம்ப் பண்ணி முடிச்சாச்சு. பிலிப் அவன்ட் பாட்டில் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹோல்ஸும் அப்புறம் அந்த கேப்பில் இருக்க ஹோல்ஸும் வந்து இருக்க மாதிரி தான் ஃபிட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஹேர் ஃப்ளோ போகாமல் இருக்கும் அண்ட் லீக்கேஜும் ஆகாது. ஸோ அவ்வளோதான் வந்து ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிச்சு. நான் இது வந்து பாப்பாவுக்கு இப்போ ஃபீட் பண்ணிட போகிறேன். நான் ஸ்டோர் பண்ண போகிறதுலாம் கிடையாது. ஸோ 2 சைடும் எடுத்ததில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 100 ml வந்து மில்க் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு அடுத்த நாள் வந்து பம்ப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அதே மாதிரி அகெயின் பாப்பாவுக்கு நான் ஃபீட் பண்ணிவிட்டு நான் பம்ப் பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு 120-140 ml வந்து மில்க் வந்துச்சு. இதுக்கு ரீசன் ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து ஒரு 2 டேஸாக வந்து மில்க் ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் உடனே வந்து பூண்டு பால் அதிகமாக குடித்தேன் அண்டு நிறைய நான்வெஜ் வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டேன். ஸோ எனக்கு அகெயின் வந்து என்னோடய மில்க் ஃப்ளோ வந்து நார்மலாக ஆகிடுச்சு. இப்போது அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த பேக்கை பற்றி நான் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பேக் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்கேன் அந்த டிஎஸ் லைனை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அண்ட் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ டைட்டாக இருக்கும். டபுள் ஃபீலிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணுறதே கஷ்டம்தான். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே பார்த்திங்கன்னா நேம், டேட், டைம்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதில் மில்கை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மார்க்கர் வச்சு நம்ம எழுதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மில்கை ஃபில் பண்ணணும். அண்டு கீழே இருக்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டாண்ட் மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பம்ப் பண்ணி வச்சுருக்க மில்கை அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி முடிச்சதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக வந்து அதில் இருக்க ஹேரை எல்லாமே வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு தான் நம்ம லாக் பண்ணணும். அப்படியே பண்ணக்கூடாது. லாக் பண்ணி ஃப்ரீசரில் லாஸ்ட்டில் வச்சிடலாம். அண்டு நீங்கள் பாப்பாவுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை எடுத்து அகெயின் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீஸ் ஆனது எல்லாமே மெல்ட் ஆனதுக்கும் அப்புறம் பாட்டிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் நீங்கள் லைட்டாக வார்ம் வாட்டரில் வந்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும். டைரெக்டாக கவர்லேயே வச்சு வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் அதாவது வார்ம் வாட்டரில் வந்து ஹீட் பண்ணக்கூடாது. ஸ்டோர் பண்ணும்போது நம்மளோட ஹேண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக க்ளீனாக இருக்கணும். நீங்கள் நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா நீங்கள் நேமு, டைமு, டேட்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் மில்க் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைனா வந்து மில்க்கு கெட்டு போயிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் உங்களுக்கு இதில் எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் கேட்டது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். மில்க்கை வந்து கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மில்க் அதிகமாக வரும். பாப்பா கூட வந்து ஹாப்பியாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க. தண்ணி நிறைய குடிங்க முடிஞ்ச அளவுக்கு. வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு நிறைய பால் வருது நம்மளுக்கு வரல அந்த மாதிரி நினைக்காதீங்க. அந்த மாதிரி நினச்சிங்கனாலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே போயிடும். எனக்கு நிறைய பால் வரும் நினச்சிட்டே இருங்க. அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.